கண்ணினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான இந்த மண்ணுலகில் அவர்கள் வந்து வாழ்ந்து உலகத்தில் மிகப்பெரிய அற்புதங்களை, மனித வாழ்க்கை திருப்பங்களை ஏற்படுத்திய வசந்த காலம் ரபியுல் அவ்வல். அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைத்து பார்க்கிற வாய்ப்பினை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். தொடர்ந்து இந்த வாய்ப்பை வழங்குவானாக. சங்கை மிக்கவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச் சிறப்பான வாழ்க்கைக்கான மிக உயர்ந்த வழிகாட்டுதலை தந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய போதனைகளை பூரணம் எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துக்கள். மனித சமூகம் எடுக்க வேண்டியதும் நடைமுறைப்படுத்த வேண்டியதும் பின்பற்றப்பட வேண்டியதும் அத்தனையும் அங்கே அமைந்திருக்கும். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாமா இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸினுடைய பதிவை தந்தவர்கள். புகாரி ஷரீஃபை போல அபூ தாவூத் என்ற கிரந்தம் ஹதீஸ் பதிவு. அவர்கள் சொல்வார்கள், 4000 ஹதீசுகளை நான் தொகுத்தேன். அந்த 4000 ஹதீஸும் அதில் எவ்வளவு ஆழமான செய்தி இருக்குமோ அத்தனையும் 4 ஹதீஸுக்குள்ளே உள்ளடக்க முடியும் என்றார்கள். 4000 ஹதீஸ், 4 ஹதீஸ் இருக்கு. அந்த 4000 4க்குள்ளே அடங்கும் அளவிற்கான ஹதீஸ். சுருக்கமாக சொன்னால் இஸ்லாமும் ஈமானும் அந்த 4க்குள்ளே இருக்குதுப்பா. அந்த 4க்குள்ளே இஸ்லாம் இருக்கிறது, ஈமான் இருக்கிறது. ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கு அந்த 4 எடுத்தால் போதும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. நபிகள் நாயகத்தின் உபதேசம் இன்றைக்கு ஒரு நல்ல தலைப்பு. அது என் பெருமான் சொன்ன எந்த உபதேசத்தை சொல்வது, எதை விடுவது, எந்த ஹதீஸை இங்கே நான் தருவது, எந்த ஹதீஸை நான் இங்கே தர முடியாமல் போவது நேரமில்லை. ஆனால் அல்லாமா அபூ தாவூத் சொல்கிற அந்த செய்தி, நான் 4000 ஹதீஸுகளை தொகுத்தேன், 4க்குள்ளே எல்லாம் வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த 4 குறித்தும் இமாம்கள் எழுதுகிற போது இஸ்லாம், ஈமான், ஒரு மனிதன் முழுமையாக முஸ்லிமாக வாழ்வதற்கும் மூமினாக ஆள்வதற்கும் இந்த 4ம் முழுமையாக பின்பற்றப்பட்டால் போதுமானது. அந்த 4ஐயும் இங்கே நான் சொன்னால் அது பொருத்தம் என்று நினைக்கிறேன். நீங்கள் ஒரு சரியான மனிதனாக, அங்கீகாரம் பெற்ற மனிதனாக, அல்லாஹ்வின் பார்வையில், ரசூலின் பார்வையில் ஒரு மூமினாக, வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மொத்த அறிவுரைகளையும் எடுத்து நடக்கும் பாக்கியம் பெற்றவனாக நம்மை மாற்றிக் கொள்வதற்கு அந்த 4 ஹதீஸும் நமக்கு மார்க்கம் கொடுத்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த 4ம் இங்கே அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இந்த நாவில் நின்று அவன் வெளியாக்குவான். நாம் எடுப்பதற்கும் அதன்படி நடப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதுல முதல் ஹதீஸ் புகாரி ஷரீஃபை திறந்தால் அதுதான் முதல் ஹதீஸ். அதன் அறிவிப்பாளர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. முதல் ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத். இது ருபுல் இஸ்லாம்ங்கறாங்க. இஸ்லாத்தில் 4ல் ஒரு பாகம் இந்த ஹதீஸுடைய வாழ்க்கை. மொத்த 4 ஹதீஸுக்குள்ளதான் இஸ்லாம் இருக்கிறது, ஈமான் இருக்கிறது என்று ஒரு கருத்தை தர வருகிற பெருமக்கள் இந்த ஹதீஸ் 4ல் ஒரு பாகம். அப்ப இதை நம்ம எவ்வளவு தூரம் அரிய பொக்கிஷமாக எடுப்போமோ நாம ஜொலிக்கிறோம், உயர்கிறோம், வாழ்க்கையெல்லாம் நிம்மதியாகிறோம். வெறும் உலகில் மாத்திரமல்ல, மார்க்கத்தில் மாத்திரமல்ல, மறுமையில் மாத்திரமல்ல, மொத்தம் என் லைஃப் அழகாகும், என்னுடைய துன்யா அழகாகும், தீன் அழகாகும், மார்க்கம் அழகாகும், மறுமையும் அழகாகும், என்னுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாமே இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கைங்கிறது பள்ளிவாசலுக்குள்ளே இருந்து வாழ்கிற வாழ்க்கையை மாத்திரம் கற்றுக் கொடுப்பது இல்லை. ஆன்மீகத்தை நோக்கி பயணிக்கிற வாழ்க்கை மாத்திரம் கற்றுத் தருவது இல்லை. குடும்பத்தில் கூட ஒரு அழகான மனிதனாக, தொழில்துறையில் நான் உயர்ந்தவனாக, எல்லாத்தையும் மொத்தமாக நான் கட்டி இணைத்துக் கொள்கிற அந்த வாழ்க்கை இந்த 4க்குள்ளே மார்க்கம் தருகிறது. ஒன்று முதல் ஹதீஸ், இன்னமல் அஅமாலு பின்னியாத். மக்களே,
நீங்கள் செய்கிற எல்லா செயல்களும், அது தொழுகையோ இதர செயல்களோ, எல்லா செயல்களும் அந்த செயல் உயர வேண்டுமா, மதிப்புக்குரியதாக ஆக வேண்டுமா, அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, அந்த செயலில் நீங்கள் ஜொலிக்க வேண்டுமா, விண்ணியார் உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அப்படியே ஜொலிப்பீர்கள். முதல் விஷயம், எண்ணமே வாழ்க்கை. நிய்யத்துல் மூமின் கைருன் மின் அமலிஹி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மூமினுடைய நிய்யத் இருக்குது பாருங்க, அது அமலை விடவும் சிறந்ததுன்னா. ஒரு மூமினுடைய நிய்யத் எண்ணம் என்பது அவன் நாட்டம், நல்ல நாட்டம் இருக்குமானால் அமலை விட சிறந்தது. கூலிங்கிறது அமலை விட நிய்யத்துக்கு தான் கூலி. நிய்யத் இல்லை, அமல் வெளியாச்சு, கூலி இல்லாம போயிடும். நிய்யத் இல்லாம குளிப்பு கடமை, கடமையான குளிப்பை நிறைவேற்றின நிய்யத்து வைக்கணும். அப்படி வைக்கல போய் குளிச்சார், ஏதோ ஒரு குழியாக நிறைவேறும், கடமை நிறைவேறாது. கடமை நிறைவேறாது. தக்பீர் கட்டினார், ஒரு நிய்யத்தும் இல்ல, அல்லாஹ் அக்பர்னார், அது சுன்னத்தாக்குவதா ஃபர்லாக்குவதா, அது என்ன தொழுகையாக ஏற்றுக்கொள்வது? நிய்யத்து இல்லைன்னா தொழுகையே நிறைவேறது இல்லை. மனிதன் செய்கிற எல்லா செயலுக்கும் நிய்யத்து தேவை. நான் சுன்னத்தான தொழுகை, முன் சுன்னத் பின் சுன்னத், தஹஜ்ஜத், லுஹர் தொழுகை, மக்ரிப் தொழுகை, நிய்யத்து வைக்கணும். நிய்யத்து தான் நம்ம அமல அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக்குகிறது. அந்த நிய்யத்து என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உன் அமல்களினுடைய வெளிச்சமே நிய்யத்து என்றார்கள். உன் நிய்யத்து அழகானால் அமல் அழகாகும். நிய்யத், அந்த நிய்யத்துக்கு நிறைய கூலி இருக்குது. அமல் செய்யாமலேயே கூலி கிடைச்சு வந்துறான். ராத்திரி படுக்கையில் வந்து உட்கார்ற போது, இன்னைக்கு ராத்திரி எஞ்சி நான் தஹஜ்ஜத் தொழுவேன் அப்படின்னு நிய்யத்து வச்சுட்டு படுத்தோம், தூங்கி விட்டோம், தஹஜ்ஜத் கிடைக்கவில்லை, தஹஜ்ஜத் தொழுததாக எழுதப்படுவீர்கள். எங்க தஹஜ்ஜத்தை நான் தொழலையே, தஹஜ்ஜத் தொழணும் அல்லாஹ், நான் 5 மணிக்கெல்லாம் முழிக்கணும். மலேசியாவுக்கு சொல்றேன், நம்ம நாட்டில் 5 மணிக்கு முழிச்சா 6 மணிக்கு சுபு. நம்ம இந்தியா நாட்டில் 5 மணிக்கு முழிச்சோம்னா 4:45 சுபு வந்துடும், தஹஜ்ஜத் கிடைக்காது. இங்கே நான் 5 மணிக்கு முழிக்கணும், தஹஜ்ஜத் தொழணும் என்று நான் நியத்து வைத்து விட்டு படுக்கிறேன். அசதியில தூங்கிட்டேன். நாளைக்கு பட்டியல்ல அல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுதுதான் எழுதியிருப்பான். நம்ம தொழுவே இல்லையே இருக்கே, அல்லாஹ் தெரியாம எழுதிட்டானோ? தெரியாமலாம் எழுதல, தெளிவா எழுதியிருக்கான். நான் நியத்து வைத்தேன், தொழுவேன், எழுந்திருத்தால் தொழவில்லை, தூங்கிட்டேன். இந்த நியத்துக்கு கூலி நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அசத்து இது நல்லதா போச்சு, ராத்திரி நியத்து வச்சு நிம்மதியா தூங்கிடுவோம். படுக்கும்போது நிய்யத்து வச்சுட்டு தொழாட்டாலும் கூலி கிடைக்கும். அதான் நிய்யத்து. நிய்யத்து என்பது எந்த அமல்களிலே பார்க்க முடியாத தூய்மை நிய்யத்துல தான் பார்க்க முடியும். நிய்யத்து வைக்கும் போது என் கல்பு எப்படின்னு அல்லாஹ் பார்க்கிறான். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் லா யன்துரு இலா சுவரிக்கும், அல்லாஹ் உங்க தோற்றத்தை பார்க்கல, கோணத்தை பார்க்கல, யன்துரு இலா குலூபிக்கும், இதயத்தை பார்க்கிறான். வைக்கும் அந்த நிய்யத்து எப்படி இருக்குதுன்னு அல்லாஹ் பார்த்துறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த பொன்மொழிகள் என் வாழ்க்கையாக வளர வேண்டும். அந்த பொன்மொழிகள் லட்சோப லட்ச பொன்மொழிகள் இருக்கிறது. அத்தனையையும் எடுத்துச் சொல்கிற அவகாசங்கள் இல்லை, அத்தனையும் நாளுக்குள்ளே. அந்த நாட்களில் ஒன்றுதான் ருபூல் இஸ்லாம், இஸ்லாமே இந்த நாளுக்குள்ளே. அது ஒன்றுதான் நிய்யத். நிய்யத்துக்கு கிடைக்கிற கூலி விசேஷமானது. ஒரு தொழுகைக்கு பல நிய்யத்து வச்சோம்னா பலதும் கிடைச்சுக்கிடும். செயல் ஒண்ணு, நிய்யத்து பலதும் கிடைச்சுக்கிடும். பள்ளிவாசலுக்குள்ள வந்தோம், ஒது செய்தோம், ஒது செய்துட்டு உள்ள வர்றோம், காமத்து சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம நிய்யத்து வைக்கிறோம், இன்னைக்கு இஷாவை தொழுகிறேன், ஒது செய்திருக்கேன் இல்லையா, அந்த காணிக்கை தொழுகையையும் நிய்யத்து வைக்கிறேன். பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சிட்டேன், பள்ளிவாசல் காணிக்கையும் நிய்யத்து வைக்கிறேன் சொல்லி 2 நிய்யத்தையும் சேர்த்து இஷாவையும் தொழுகிறேன்னா அல்லாஹ் என்ன கூலி எழுதுவான்? இஷா தொழுத நன்மையும், பள்ளிவாசல் காணிக்கை தொழுத நன்மையும், ஒதுவனுடைய காணிக்கை தொழுத நன்மையும் சேர்த்து எழுதப்படும். தொழுகை ஒன்று, ஒரு தொழுகை 4 ரக்காத் இஷா மட்டும்தான் தொழுதோம். பள்ளிவாசல் காணிக்கை 2 ரக்காத் தொழணும், ஒதுவனுடைய காணிக்கை தொழுக 2 ரக்காத், ஒது செய்துட்டு காணிக்கை தொழுக 2 ரக்காத் தொழுகிறது பாக்கியம். பள்ளிவாசல நுழைஞ்சிட்டோம்னா பள்ளிவாசல் காணிக்கை தொழுக 2 ரக்காத் பாக்கியம். நம்ம உள்ள வரும்போதே காமத்து சொல்லிட்டாங்க. 2 நிய்யத்தையும் சேர்த்து ஒதுவுடைய காணிக்கையையும் பள்ளிவாசல் காணிக்கையையும்
நீயத்து வைத்துக் கொண்டு இஷாவுடைய ஃபர்தை அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன், 3ஐயும் தொழுத நன்மை நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீயத்துகளுக்கு கூலி கொடுத்து வச்சவங்கடா இல்லையா? நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறேன். பள்ளிவாசல்ல வர்றீங்க, சுன்னத்தொலை போறீங்க, காமத்து கூட சொல்லல, சுன்னத்தொலை போறீங்க, பள்ளிவாசல்ல வந்துட்டோம், லுஹருடைய சுன்னத் 2 ரக்காத்தை பள்ளிவாசல் காணிக்கை தொழுகையையும் நியத்து வைத்து தொழுகிறேன், சுன்னத்து நன்மையும் கிடைக்கும், காணிக்கை தொழுகை நன்மையும் கிடைச்சிடும். நியத்துக்கு தான் கூலி. நியத் எவ்வளவு விரிய வேண்டும், விசாலமாக வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு இன்னமா லிகுல்லி முரியின் மானவா, ஒவ்வொரு மனிதனும் எதை நியத்து வச்சாலும் அது கிடைச்சிக்கணும். நம்ம என்ன நியத்து வைக்கிறோம்? நியத்து விசாலமா இருக்கணும். வைக்கிற நியத்து பெருசா வைக்கணும். நியத்துன்னா மனதில் எண்ணி வெளிப்படுத்தும் அந்த நாட்டம். நமது நாட்டம் எப்போதும் அழகா இருக்கணும், நோக்கம் நல்லதாக இருக்கணும். அதுக்கு தக்க கூலி அல்லாஹ் நசீபாக்குறான். காலமெல்லாம் நான் சுன்னத்தை விடமாட்டேன், நியத்து வையுங்கள். எப்போதோ விட்டுவிடும் நிறை வந்தாலும் விட்டுவிட மாட்டேன் என்று வைத்த நியத்துக்கு கூலி இருக்கிறது என்றார்கள். தொழுகைக்கு வருகிறோம், நான் ஹயாத்து பூரா ஜமாத்தை விடாம தொழணும், நியத்து வைங்க. ஹயாத்து பூரா ஜமாத்தை விடாமல் தொழுத பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். நியத்து வைக்கிறதுக்கு கூட நிறைய பேர் யோசித்தார். எனவேதான் இது ருபுல் இஸ்லாம், இந்த ஹதீஸ் இஸ்லாத்தின் 4ல் ஒரு பாகம். இந்த ஹதீஸ் வாழ்க்கையில் நாம் வைக்கிற நல்ல நியத்துகள் கூலியாக மலர்கிறது. நான் அல்லாட்ட கேட்கும் போது பெருமானா சொல்லுவாங்க, கேட்கறது அல்லாட்ட விசாலமா கேளுங்க. அல்லாட்ட போய் கேட்கிறோம், ஏன் குறுக்கி கேட்கணும், விசாலமா கேட்கணும். அல்லாஹ் நான் வருஷம் ஹஜ்ஜிக்கு போகணும்னு நியத்து வச்சேன். முதல் ஹஜ்ஜில போய் கேட்ட அல்லாட்ட, ஒவ்வொரு ஆண்டும் நசீபாக்குன்னு கேட்டேன். அல்லாஹ் இன்னைக்கு வரைக்கும் நசீபாக்க வருடம் போகிற வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். கேட்டால் எண்ணம் கொண்டால் வெறுமனே நாவு கேட்குது, மனசு நினைக்குது, எங்க நம்ம போக முடியும், கதை முடிஞ்சு போச்சு. அல்லாட்ட கேட்கிறாரு, விசாலமா தான் கேட்கிறாரு. அல்லாஹ் நான் அப்படி காலம்பூரா ஹஜ்ஜிக்கு போகணும், மனசுல என்ன வருது, நம்மளால அது முடியுமா, நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, அவ்வளவுதான் முடிஞ்சிட்டு. அல்லாஹ் உன்னால முடியும் அப்படின்னு நியத்து வச்சோம், அல்லாஹ் முடியும் என்பதை நிறைவேற்றி தருவான். நம்மளோட பலகீனம் எல்லாம் மனசு அப்படி சுருங்கிடும், டக்குன்னு நம்மளால முடியுமாங்கிற ஒரு எண்ணம் பிறந்துடும். நியத்து என்பது எப்போதும் பலமாக வேண்டும். எப்படி நினைப்பீர்களோ அது கிடைக்கும், எது நினைப்பீர்களோ அது கிடைக்கும். சில பேர் பள்ளிவாசலுக்கு வரும்போது யோசிப்பாங்க, கூட வருவாங்க, நம்ம போவான்ட்டு எதுவும் நினைச்சுக்கிடுவாங்களோன்னு வந்தால்தான் கூலியா கிடைக்கும். பள்ளிக்கு போனா அல்லாஹ் கிடைப்பான் வந்தா அல்லாஹ் கிடைக்கும், பள்ளிக்கு போனால் அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்று வந்தால் அது கிடைக்கும். நாம் நாட்டம் எப்படியோ அப்படி. பெருமானார் உயர்ந்த அமல் ஹிஜ்ரத்தை பத்தி பேசுறான். ஹிஜ்ரத்தை குறித்து சொல்றாங்க, ஒமன்கானத்து ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹ். ஹிஜ்ரத்துங்கிறது பெரிய அமல், வீட்டை விட்டுட்டு போறாரு. ஹிஜ்ரத்துனா மக்காவில இருந்து மதீனா போனாங்க சஹாபாக்கள், ஈமானை பாதுகாப்பதற்காக, அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு தன் வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக புறப்பட்டது. எப்படி புறப்படுறாங்க? சொந்த வீட்டை விட்டு போறாங்க, சொத்துக்களை விட்டுட்டு போறாங்க, பிறந்த மண்ணை விட்டுட்டு போறாங்க, தூய இதயத்தோடு அல்லாஹ்வுக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுக்காக இருக்குமோ ஹிஜ்ரத்து இலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத் அல்லாஹ்வே கிடைப்பான். அந்த ஹிஜ்ரத்துல அல்லாஹ் கிடைச்சிக்கிடுவான். யாருடைய ஹிஜ்ரத்? இங்கிருந்து மக்காவிலிருந்து மதீனா போறார், அங்க ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண்ணை நேசிக்கிறார் இவர், அந்த பெண்ணை நேசிக்கிறார். அந்த பெண் சொன்னால், நீ மதீனா வந்தா உனக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னா. ஹதீஸ்ல வருகிற அருமையான பாடம். ஒமன்கானத்து ஹிஜ்ரத்து, பெருமானார் சொல்றாங்க, அங்கே ஒரு பெண் இவளுக்கு இருக்கிறார். அந்த பெண்ணை சொல்லிட்டா, நீ மதீனா வா, நிக்கா செய்யற, நீ மக்காவில் இருந்தா முடியாது, இங்க வரணும். அந்த பெண் மீது கொண்ட மோகம், காதல், அன்பினால் இவர் புறப்பட்டு போனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னொருவருக்கு அங்க போனா உலக லாபம் கிடைக்கும், நல்ல வியாபாரம் கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், மதீனாவில் விவசாயம் இருக்குது, நம்ம முன்னேறலாம், உலக அளவில் நாம பெரிய ஆளா ஆகலாம் என்ற நோக்கம் இல்லை. வன்கான ஹிஜ்ரத்துஹு இலா துன்யா யுஸீபுஹா, உலகத்தை அடைய வேண்டும் என்று யார் ஹிஜ்ரத் செய்கிறாரோ, அவ் இம்ராத்துன் யன்குஹா, அல்லது நிக்கா செய்கிறார் ஒரு பெண்ணை, அவன் அங்கே போனால் கிடைப்பான் என்பதற்காக ஹிஜ்ரத் செய்கிறாரோ, ஹிஜ்ரத்து இலா மா ஹாஜர இலைஹி, நாங்க பெருமானார் அவர் ஹிஜ்ரத் எதுக்கு போனாரோ அது கிடைச்சுக்கிறோம். எதுக்கு போனாரோ, எவ்வளவு பெரிய அமல், ஹிஜ்ரத்தை விட உயர்ந்த அமல் இல்லை. அந்த ஹிஜ்ரத்தை கூட உலக நோக்கமாக்கி கொண்டால்
எண்ணம் கெட்டு போனதால் ஹிஜ்ரத்து போயும் பாக்கியம் இல்லாம போயிடுறாங்க. அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா. ஹிஜ்ரத்து பாக்கியம், அது வந்தும் பாக்கியம் இல்லை, எண்ணம் கெட்டு போனதால். பெருமானாருடைய அறிவுரை நமது வாழ்க்கையாக மலர வேண்டும். அவர்கள் அற்புதமான உபதேசம், ரொம்ப அழகான தலைப்பு, நம் வாழ்வை வளமாக்கும் வல்லல் நபியின் உபதேசங்கள். அந்த உபதேசம் பெருமானார் சொல்வார்கள், உயர்ந்த அமல் ஹிஜ்ரத், ஆனா உன்னுடைய எண்ணம் குறுகி போச்சு, அங்க போனா அந்த பெண்ணை அடையலாம், அவ்வளவுதான். வரலாற்றை நீங்க பார்த்து ஆச்சரியமான செய்தி. முஹாஜிர் இம்ரவில் கைஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். உம்முல் கைஸ், முஹாஜிர் உம்முல் கைஸ். உம்முல் கைஸுக்காக ஹிஜ்ரத் செய்தவர். அவர் ஹிஜ்ரத் செய்கிறார். அங்க ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மா பேர் உம்முல் கைஸ். அந்த அம்மாவை அடைஞ்சுக்கிடணும், அந்த அம்மாவோட வாழ்க்கையை தொடரணுங்கிறதுக்காக போனார். ஹிஜ்ரத்துக்கு போயிட்டாரு. ஹிஜ்ரத்துக்கு போனவங்க எல்லாம் ஹிஜ்ரத்துடைய கூலி கிடைக்குது. அவருக்கு வரலாறு, அவர் மௌத்தா போனார். 1000 ஆண்டுகள், 1500 வருஷம் ஆகி போச்சு. இன்னைக்கு நீங்க வரலாறை திறந்து தட்டி பாருங்க. முஹாஜிர் உம்முல் கைஸ், உம்முல் கைஸ் என்ற பெண்ணை அடைவதற்கு ஹிஜ்ரத் செய்தார் என்று அவர் குறித்து எழுதப்படுது. சஹாபிகள் தான் முஹாஜிரீன்கள் என்று பெயர் பெறுகிறார்கள். அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்தவர்கள், அவர்களுக்கு தனி கூலி. இல் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டுவான் அந்த பெருமக்களை. அன்சாரிகளும் முஹாஜிர்களும் எத்தனை பெரிய அந்தஸ்துக்குரியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இவர் அதுல வெளியில போயிடுறாரு. ஏன் வெளியில போனாரு? எல்லாரோடையும் ஹிஜ்ரத் போறார். அல்லாஹ்வுக்காக போயிருந்தா அந்த பெண்ணும் கிடைச்சுக்கிடுவான். அந்த பெண்ணு கிடைக்கிறது பெரிய மேட்டர் எல்லாம் இல்ல. அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்திடணும். அங்க போன இடத்துல அல்லாஹ் நசீபாக்கி கொடுத்துருவான். நம்ம வர்றது அல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வர்றோம், அல்லாஹ்வுக்காக வரணும். வந்த இடத்துல என்னென்ன கிடைக்குமோ அது கிடைச்சுக்கணும். என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சுக்கணும். சில நேரங்களில் கூட்டமா இருக்கும் பள்ளிகள், என்னன்னா ஏதோ நேர்ச்சை போடுறாங்க, அவன் நேர்ச்சைக்குன்னு ஒரு கூட்டம் இல்ல. நான் பள்ளிவாசலுக்கு வந்தேன், நேர்ச்சை கிடைக்காம போகுது. நமது நியத் என்பது அல்லாஹுவாக, வாழ்வின் வளமாக, உயர்வாக. எனவேதான் இஸ்லாத்தில் 4இல் ஒரு பங்கு இந்த ஹதீஸ். மொத்த என் வாழ்க்கையின் 4இல் ஒரு பாகம். இதன்படி நான் வாழணும், என் எண்ணம் எரியணும், விசாலமாகணும். எந்த ஒரு செயலிலும் அல்லாஹ்வை தவிர்த்து இன்னொருத்தர் நாடக்கூடாது. வர்றோம், பல பேருக்கு அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை கொண்டு நேர்வழி காட்டணுமே என்று நான் நியத்து வைத்தால் லட்ச மக்கள் நேர்வழி பெறுகிறார்கள். இன்னொரு அமல், சிறந்த அமல் இருக்குது, ஜிஹாது. அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்தாங்க. அசத்தியத்தை எதிர்த்து சத்தியத்தை காப்பாற்றுவதற்கு அக்கிரமக்காரர்களை எதிர்த்து நடந்த அந்த போர்க்களங்களில் ஒருத்தர் ஷஹீத் ஆயிட்டார்னா அவருக்கு கூலி மிகப்பெரிய கூலி. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்வான், வலா தஹஸபன்ன அல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹ் அம்வாதா, அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாகி மரணித்தார்களே அவங்க எல்லாம் மூத்தா போயிட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்கிடாதீங்க. மூத்தா தானே போனாங்க. அல்லாஹ்வின் பாதையிலே தன் உயிரை அர்ப்பணித்தவர்கள், போர்க்களத்திலே மரணித்த ஷஹீதானவர்களை மரணித்து விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த ரப்பியும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள். யுர்ஸகூன், அவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படுதுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் பாதையிலே தன் உயிரை தியாகம் செய்தவர்கள் மரணிக்கவில்லை, உயிரோடு இருக்கிறார்கள். உங்களை விட்டும் அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள், அங்கே எண்ணமும் கொடுக்கப்படுகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு பெரிய கூலி! மரணத்திற்கு பின்னால் வாழ்வு என்கிறான் அல்லாஹ். அதுதான் ஒரிஜினல் வாழ்வு, உண்மையான வாழ்வு. அங்கே அவர்களுக்கு இரணம் கொடுத்தவர்களை அந்தஸ்துக்குரியவர்களாக ஆக்கி வைத்தோம் என்கிறான் அல்லாஹ். அவ்வளவு பெரிய கூலி கிடைக்கக்கூடிய அவன் மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கிற அந்த வாழ்க்கையில் நியத்து கெட்டு போனா எல்லாம் முடிஞ்சு போச்சு. வரலாற்றில் அங்கே ஒருவர் இடம் பெறுகிறார். ஹிஜ்ரத்துல ஒருத்தர் இடம் பெற்றார். ஞாபகம் வச்சுக்கணும், என்னைக்கும் மறக்க கூடாது. முஹாஜிர் உம்முல் கைஸ். உம்முல் கைஸ்ங்கிற பெண்ணை அடைகிறதுக்கு ஹிஜ்ரத் போனவர். அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக போன 1000 சஹாபாக்கள் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றுக்கிட்டாங்க. அந்த எண்ணம் உயர்வானதால், இந்த எண்ணம் தாழ்ந்து போனதால். நான் ஒன்னதான் சொல்றது, ஜன்னல் வைக்கிறோம், வீடு கட்டுறோம், அப்படி செய்யறோம், இப்படி செய்யறோம், ஒவ்வொன்றையும் நல்ல நோக்கங்கள் மட்டும் வரணும். இந்த ஜன்னல் வழியாக பாங்கு சத்தம் கேட்குமே என்ன நியத்து வைத்து நான் ஜன்னல் வைத்தால், அந்த ஜன்னல் வழியாக பாங்கு சத்தம் கேட்கிறதோ இல்லையோ, ஜன்னல் வழியாக பாங்கு சத்தம் கேட்கணும் நான் நியத்து வைத்ததால் வீடு இருக்கிற வரைக்கும், ஜன்னல் இருக்கிற வரைக்கும் வீட்டுல கூலி கிடைச்சுக்கிட்டு, வீடு இருக்கிற வரையிலும் ஜன்னல் இருக்கிற வரையிலும் நான் பாங்கு சத்தத்தை கேட்பதற்காக இந்த ஜன்னலின் அடியான் வைத்தான் என்று அல்லாஹ் எழுதுவான்.
எண்ணம் தான் கூலி, மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருத்தர் போர் செய்கிறார். எதிரி ஒரு அற்புதமான கழுதை வைத்திருக்கிறார், கோவேரி கழுதை. கோவேரி கழுதைன்னா நம்ம குதிரைன்னு சொல்றோமே, நாட்டினுடைய குதிரைகள். கோவேரி கழுதை ரொம்ப சவாரி அழகா இருக்கும், வாட்டம் சாட்டமா இருக்கு. போர்க்களத்துல ஒரு நிலை என்னன்னா, எதிரியை நம்ம தாக்கிட்டோம்னா அல்லாஹ்வுக்காக தாக்கணும். அப்படி தாக்கும் போது அவருடைய பொருள் போர் வீரருக்கு கிடைச்சிடும், தாக்கி அந்த வீரருக்கு கிடைக்கும். அவருடைய வாகனம் இவருக்கு கிடைச்சுக்கணும். இவர் அந்த எதிரியை தாக்க வருகிற போது புனித போர்க்களம், இந்த வீரன், இந்த போர் சிப்பாய் பார்க்கிறார் இந்த வாகனத்தை, அவர் கோவேரி கழுதையை, இவ்வளவு அழகா இருக்குது, இவரை தாக்கி விட்டால் இந்த கழுதை நமக்கு கிடைக்கும் அல்லவா, இந்த வாகனம் நமக்கு கிடைத்து விடுமே, இவ்வளவு அருமையான வாகனத்தை நம்ம அடையணும், அதற்கு இவரை அழித்தால் கிடைக்கும் என்று தன் உக்கிரமமான வீரத்தோடு போர் செய்தார். அந்த போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்துகிறார். வீழ்த்தி அந்த வாகனத்தை பெற்றுக்கிட்டார். எல்லாம் வச்சுக்கணும், வீரரை வீழ்த்தி வாகனம் கிடைக்கணும். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போய் போர் செய்யற போது அவரை அடிச்சு வீழ்த்தி வாகனத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறார். அந்த வாகனத்தை பார்த்துட்டு அந்த போர் துரதிருஷ்டவசமாக 2 பேரும் மோதும் போது அந்த எதிரியின் கை ஓங்கியது. எதிரியின் கை ஓங்கியது, இவர் வீழ போகிற நிலை ஏற்பட்டது. இவருக்கு மேல் அவர் ஏறி உட்கார்ந்து இவர் கழுத்து துண்டாடப்பட்டது. இவர் மரணித்து போகிறார். புனித போர்க்களத்தில் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக கலந்து கொண்ட யுத்த களத்தில் அவர் ஷஹீதாகிறார். அவரை குறித்து வரலாறு இப்படி எழுதியது, கத்தீலுன் லில் ஹிமார், அவர் கழுதைக்காக கொல்லப்பட்டவர். கத்தீலுல் ஹிமார், இன்னைக்கு நீங்க பார்த்தா வரலாற்றை திறந்து கத்தீலுல் ஹிமார்னு போடுங்க, அவர் பேர் வரும். கத்தீலுல் ஹிமார் கழுதைக்காக போர் செய்யப்பட்டு போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். இவர் அவரை கொல்லணும், அவரை வீழ்த்தினா வாகனம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீயத்து வைக்க வேண்டியது இல்லை. அல்லாஹ்வுக்காக நான் அவரோடு போராடுகிறேன், அசத்தியத்தை எதிர்த்து போராடுகிறேன் என்று போராடி இருந்தால் ஜெயிச்சிருக்கலாம். ஜெயித்த பின்னால் வாகனமும் கையில் கிடைத்து விடும். அந்த வாகனம் எனக்கு வேணும், அவரை வீழ்த்த வேண்டும் என்று நீயத்து மாறிய போது இன்றைக்கு அந்த புனிதமான இடத்தில் அல்லாஹ்ட்ட அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, இரணம் கொடுக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் திருக்குர்ஆன் அவர்களை குறித்து அழகாக சொல்லும் அந்த இடத்தில் அவருக்கு மட்டும் பேர் எப்படி வந்தது? கத்தீலுல் ஹிமார், கழுதைக்காக கொல்லப்பட்ட மனிதர். அவர் ஷஹீது கூட அவருக்கு வரல, அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதானாருங்கிற அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை. மாண்புக்குரியவர்களே, நியத்து என்பது ரொம்ப அழகானது. நான் சொல்ற இந்த 4 ஹதீஸையும் நீங்க உங்க வாழ்க்கையில பதிவு செய்துக்கணும். எந்த ஒரு சின்ன செயலோ பெரிய செயலோ நியத்துக்கே கூலி இருக்கிறது. நியத்து இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு சதகா கொடுக்கிறோம், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுக்குறேன், அந்த நியத்தை வச்சு கொடுங்க, அந்த சதகாவுக்கு பன்மடங்கு, 1க்கு 10 அல்லாஹ் சொன்னா அப்படிங்கிறதுக்காக கொடுங்க, 1க்கு 10 கிடைச்சிக்கிடும். எந்த ஒரு நல்ல காரியமும் உங்கள் எண்ணங்கள் அழகானால், உண்மையானால் அந்த எண்ணத்திற்கு ஏற்ப அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். வியாபாரத்துக்கு போறோம், தொழிலுக்கு போகிறோம், என் பிள்ளை நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், அல்லாஹ்லான வருமானம் ஈட்டணும், தொழில்துறைக்கு போகிறேன், அரசாங்க வேலைக்கு போகிறேன், அல்லாஹ் இந்த வேலையை கொண்டு என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக்கணும், குடும்பம் நிம்மதியாக்கணும், 4 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும், யாரிடத்தில் நான் யாசிக்க கூடாது அப்படிங்கிற நியத்து இருக்கட்டும். அல்லாஹ் உங்களுடைய நிலையை உயர்வாக்குவான். நான் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகணும், 4 பேருக்கு முன்னால அவங்களை எல்லாம் வீழ்த்தி நான் உயரணும்னு நினைப்பீர்களே, ஆனால் அந்த எண்ணம் கெட்டு போகி விட்டதாலே நீங்கள் வாழ்க்கையாலும் கெட்டு போவீர்கள். நான் உழைத்து 4 பேரை உயர்வுக்கு கொண்டு வர வேண்டும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் யார்கிட்டையும் யாசிக்க கூடாது, யாசிக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர் மறுமையில் எழுப்பப்படுவார், அவர் முகம் சந்திரனை போல் பிரகாசிக்கும் என்றார். யாருக்கு? வருமானம் ஈட்டுபவருக்கு முகம் சந்திரனை போல் பிரகாசிக்கும். என்ன நாயகமே, அவர் குடும்பத்துக்காக வருமானம் பண்ணார், அவருடைய நலனுக்கு வருமானம் பண்ணார். ஆமாப்பா, நியத்து விசாலமா வச்சிருந்தார், நான் வருமானம் பண்ணுகிறேன், யார்கிட்டையும் போய் நான் யாசிக்க கூடாது, என் பிள்ளைங்க யாசிக்க கூடாது, என் வளமாகணும், யாரிடத்திலும் கையேந்தாமல் வாழணும் என்பதற்காக நான் வருமானம் பண்ணுகிறேன். இன்னொரு பக்கம் இந்த வருமானத்தை கொண்டு கஷ்டப்படுற 4 பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நியத்து வச்சார். அதனால் அல்லாஹ் அவரை உயர்த்தினால் சந்திரனை போல் இங்கே எழுப்புவான் என்கிறார்.
எல்லா விஷயத்திலும் நியத் ரொம்ப முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான ஹதீஸும் அவர்களின் உபதேசமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிளிர வேண்டும், ஜொலிக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நியத் வைங்க எல்லா விஷயத்திலும். இன்னைக்கு ராத்திரி படுக்கும்போது என்ன நியத் வைக்கிறோம்? தஹஜ்ஜத் தொழுவேன். எழுந்திருக்கிறோமோ தூங்கிறோமோ தொழுததான கூலி எழுதப்பட்டு விடும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நியத்து உண்மையான நியத்தா இருக்கணும் என்பதை அல்லாஹ் கல்பை பார்க்கிறான் என்கிறார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய அமல்கள் நாம செய்யாமல் கூலி கொடுக்கப்படுகிறது, எண்ணத்தால் கூலி கொடுக்கப்படுகிறது. ஒருவர் சொன்னாராம், என் கையில பணம் இருந்தால், காசு இருந்தால், வசதி இருந்தால் 1000 ஏழைகளுக்கு உதவி செய்து விடுவேனே, 1000 துன்பப்படுபவர்களின் துன்பத்தை துடைத்து விடுவேனே, கஷ்டப்பட்டு வறுமையில் ரோட்டில் கையேந்துபவர்களை நாட்டிலும் வீட்டிலும் தங்க வைப்பேனே, அவர்கிட்ட ஒரு பைசா இல்ல. அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. அல்லாஹ் சொன்னான், என் அடியான் இத்தனை 1000 மனிதர்கள் சங்கடப்படுகிறார்கள், அத்தனை பேருக்கு என்கிட்ட காசு இருந்தா நல்லாக்கி வச்சிருவேன் நியத்து வைத்தான். அவன் அத்தனை பேருக்கும் காசு கொடுத்து நல்லாக்கின கூலி எழுதுங்கள் என்பான். நியத்துக்கு தான் கூலி. நான் தான் சொன்னேன், நான் செய்யாம கூலி வாங்குற இடம் நியத். இன்னமல் அமாலு பின்னியாத் ருபுல் இஸ்லாம். இஸ்லாம் ஈமான் என்ற பாகத்தில் 4ல் ஒரு பாகம் என் வாழ்க்கையில வரணும். இந்த ஒரு ஹதீஸை எடுத்து நடந்தா போதும். இந்த ஹதீஸ் குறிப்பிட்ட இடத்துல இல்ல, என்னுடைய மொத்த லைஃப்லயும் இருக்கு. மனைவியோடு வாழ்கிறேன், அழகான பிள்ளையை பெறணும், அந்த பிள்ளைகள் அல்லாஹ்வின் பாதையில் உயரணும், வளரணும். நியத்து வையுங்கள், அந்த பிள்ளை பிறக்கும், அழகாக பிறக்கும், தீனுடையவனாக, மார்க்கமுடையவனாக, அல்லாஹ்வுக்காக வாழ்பவனாக பிறப்பான். அல்லாஹ்வுக்காக வாழ்பவனாக. எனக்கு கிடைக்கிற சந்ததி தீனுக்கு சாதகமா இருக்கணும். நியத்து வைத்து மனைவியோடு வாழுங்கள். மனைவியோடு நான் வாழ்ந்த வாழ்க்கை ஒப்புக்கொள்ளப்படுது. சாலிகான சந்ததியும் அல்லாஹ் பிறக்க செய்கிறான். தீனுக்காக அவன் வாழும் இடத்தையும் கொடுக்கிறான். அப்படி வாழ்ந்த இடத்தில் நான் கேட்ட துவாவை கொண்டு நியத்தை கொண்டு எனக்கும் கூலி எழுதி விடுக்கிறான். அதான் நான் சொன்னேன், இந்த ஹதீஸ் பள்ளிவாசலுக்குள்ள ஹதீஸ் இல்ல, வணக்கத்திற்கு மாத்திரம் சொல்லப்பட்ட ஹதீஸ் அல்ல. டோட்டல் வாழ்க்கையும் உயர்வான நிலைக்கு கொண்டு வருவதற்கான எண்ணங்கள் சரியாக வேண்டும். மனிதனுக்கு லிக்குல்லி முறையின் மாணவா, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் என்ன நியத்து வைத்தானோ, மனதில் நினைத்தானோ அது கிடைக்கும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்வானா. 1 இன்னும் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. இந்த 3ம் 4ம் சேர்ந்துதான் அல்லாஹ் அபூ தாவூத், நான் 4000 ஹதீசுகளை ஆராய்ந்து தேடினேன், எழுதினேன் என் கிதாபில். அந்த 4000ஐயும் இந்த 4க்குள்ளே சுருக்கினேன். 4க்குள்ள 4000 ஹதீஸும். பெருமானாருடைய உபதேசத்தை என் வாழ்க்கையை ஜொலிப்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறான்னா, பெருமானாருடைய உபதேசம் ஒவ்வொன்றையும் தேடணும், அது பாக்கியம். எல்லாம் இந்த 4க்குள்ளே இருக்கும் என்றால் நம்ம கொடுத்து வச்சவங்க. 2வது ஹதீஸு தருக்கு மாலாயானி. தருக்கு மாலாயானி, இந்த 4 நம்ம நெஞ்சில பதிஞ்சிடணும். எந்த காலத்திலையும் மனசுல இருக்கணும், 4 பேருக்கு சொல்லணும். எதுவெல்லாம் எனக்கு அவசியம் இல்லையோ, தேவை இல்லையோ, அதில் நான் தலையிடக்கூடாது, அதில் நான் நின்று பேசக்கூடாது. அவசியம் இல்லாதவைகளை விட்டுவிட வேண்டும். நமக்கு அவசியம் இல்லை, நம்ம அதை விட்டுடணும். நமக்கு தேவையில்லை, அதை நம்ம பேசக்கூடாது. இது 2வது ஹதீஸ். இஸ்லாத்தினுடைய 4ல் ஒரு பங்கு இதற்கும். அது ஒரு 4ல் 1, இது 4ல் 1, பாதி ஆகி போச்சு. தேவையில்லாததில் ஈடுபட்டால் 1000 பிரச்சனைகள். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு சம்பந்தம் இல்லையப்பா, நீ ஏன்பா இதுல வந்து தலையிட்டதுனால நம்ம லைஃப் அழைச்சிட்டோம், நம்ம லைஃபை இழந்துடுறோம். தேவையில்லாத இடத்தில் நிற்காதீர்கள், தேவையில்லாததில் பேசாதீர்கள், தேவையில்லாத சொற்களை சொல்லாதீர்கள், தேவையில்லாத செயலில் ஈடுபடாதீர்கள். சம்பந்தமே இல்லை, அங்க போய் நின்னார், குடிச்சிட்டு போய் ஜெயில போட்டான். ஏன்பா ஜெயிலுக்கு போன? அவருக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை. இல்ல அவர் பக்கத்துல போய் நின்னாரு, என்ன நடக்குதுன்னு பார்த்தாரா, தூக்கி போயிட்டான். உனக்கு அது தேவையில்லையே, அங்க அவன் நிக்கும் போது உனக்கு என்ன வேலை? தேவையில்லாததில் ஈடுபட்டு பல பேர் தன் லைஃபை அளித்தார்கள். வாழ்க்கையின் வசந்தங்கள் காணாமல் போனது, மகிழ்ச்சிகள் காணாமல் போனது. தேவையில்லாததை விடுவது 4ல் ஒரு பாகம் ஈமானில். பெருமானாருடைய 4000 ஹதீஸை இதற்குள்ளே பெருமக்கள் கொண்டு சேர்க்கிறார்கள், சுருக்கி தருகிறார்கள். அப்ப வாழ்க்கையில எங்கேயுமே பள்ளிவாசலுக்கு வந்தோம், அல்லாண்டு தொழுதோம், திக்ரு செய்தபா செய்ய 4 பேர் கூட என்னத்தையும் பேசி நிக்காம நம்ம போயிட்டே இருக்க, நமக்கு தேவையில்லை. நம்ம கூப்பிட்டா போய் கலக்கிறது. எதுல தேவையில்லையோ அதில் நாம் மூக்கை நுழைப்பதோ, அதில் ஈடுபடுவதோ அது மிகப்பெரிய கஷ்டம்.
அதனுடைய விளைவு மோசமானது. பெருமானார் ஒரு வீட்டுக்கு வர்றாங்க, அங்க ஒருவர் மரணித்து இருக்கிறார், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய பாதையில. அப்போ அவங்க வீட்டுல உள்ளவங்க அவங்க தாயார் அழுகிறாங்க, சொர்க்கவாசியேன்னு சொன்னாங்க. சொர்க்கவாசியே, ஷஹீதா, அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதானவரே. உண்மைதான், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதா இருக்கிறார். ஷஹீதுகள் சொர்க்கவாசி தான், ஷஹீதுகள் சொர்க்கவாசி. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உனக்கு யார் சொன்னது, உனக்கு யார் சொன்னது? அந்த அம்மா அமைதி ஆயிட்டாங்க. இவர் ஏதோ ரெண்டு காரியத்தில் ஒன்று செய்திருக்கலாம். ஒன்று தடுக்கும் ஆளாயா, நீ தேவையில்லாத விஷயத்த அவர் விடாமல் இருந்திருக்கலாம், தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு இருக்கலாம், தடுக்கும் ஆளாயான்னு இல்லாம போயிருக்கலாம். எது தேவையில்லையோ அதுல தலையிட்டு இருக்கலாம். அல்லது அற்பமான பொருளை கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். நம்ம எல்லாரையும் பாதுகாக்க. கஞ்சத்தனம் ரொம்ப டேஞ்சர், ஆபத்தானது, கருமி குணம், யாருக்கும் கொடுக்கிற மனசு இல்லாத அந்த தன்மை. இவர் தேவையில்லாததில் ஈடுபட்டு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதா இருக்கிறார், அவர் சொர்க்கத்துக்கு போக வேண்டிய கடமை இருக்குது. அல்லாஹ்வே சொர்க்கவாசிங்கிறான், ரசூல் சொர்க்கவாசின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த ரெண்டு விஷயம் அதுல கூட இடத்துல உண்டாக்குங்கிறாங்க. அவசியம் இல்லாத தலையிட்டு இருக்கலாமே. உனக்கு தெரியுமா அது எந்த பொருளில் கஞ்சத்தனம் செய்யக்கூடாதோ அந்த மட்டமான பொருளில் கூட கஞ்சத்தனம் செய்திருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கஞ்சன் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பாங்க. மனசு விசாலமா இருக்கான். கஞ்சத்தனம் எல்லாம் ஆபத்து. லா யதுகுலுல் ஜன்னத அல் பகீல், கஞ்சன் சொர்க்கம் போக மாட்டான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கெல்லாம் நிறைய பேர்ட்ட இறுகிய மனசு, கஞ்சத்தனம், கொடுக்கும் எண்ணம் இருக்காது. மனைவிக்கு கூட ஒழுங்கா கொடுக்கறது இல்ல, பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்ல. சம்பாதிப்பது யாருக்கு? மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, 4 பேருக்கு நலவு செய்வதற்காக. யாருக்கும் நலவு செய்யறது இல்ல, வீட்டுக்கு கூட கொடுக்கறது இல்ல. நிறைய வீட்டுல அந்த வீட்டம்மா போன் பண்ணி, அதற்கு கொஞ்சம் சொல்லுங்க, உங்க பயானுக்கு என் பையன், இந்த மகன், என் மனைவி கணவர் வர்றாரு, கொஞ்சம் சொல்லுங்க. அதுல என்ன சொல்ல, இன்னைக்கு ஜும்மா பயானே அதே சப்ஜெக்டா எடுத்துக்கோங்க. என்னவா சப்ஜெக்ட்? ஒரு பைசா தர மாட்டுக்காரு. அதுல நல்லா சம்பாதிக்கிறார், நிறைய சேர்த்து வச்சிருக்கிறார், தர்றதே இல்ல, பிள்ளைங்களுக்கும் கொடுக்கறது இல்ல, நமக்கும் கொடுக்கறது இல்ல. இப்ப நமக்கு ஜும்மா பயான் என்ன தலைப்புங்கிறது நிறைய வீட்டு பெண்களே தருகிறார்கள். நிறைய வீட்டு பெண்கள் சம்பாதிச்சிருக்கிறார், தர்றது இல்ல, அவருக்கு மனசு இல்ல கொடுக்கிறதுக்கு. நான் கேட்கிறேன், என் உழைப்பு எதற்காக? என் கடல் தேடி சென்றேன், கடல் கடந்த நாடுகளில் போய் உழைக்கிறேன். என் மனைவிக்கு கொடுப்பது கடமை, என் பிள்ளைகளை வார்த்தெடுப்பது கடமை. என் மனைவிக்கு கொடுக்க நான் யோசிக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கொடுக்க யோசிக்கிறேன், என்னை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு கொடுக்க யோசிக்கிறேன். அந்த பணம் எதற்கு? ஒரு உண்மை தெரியுமா? கொடுக்காமல் சேர்த்து வைத்த பணம் அது சேர்த்த அளவே இருக்கும், கொடுத்து சேர்த்தால் அது பெருகும், பரக்கத்தாகும் என்றார்கள் நபிகள் நாயகம். 5 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சீங்கன்னா அது 5ஆ தான் இருக்கும். 5 லட்சத்தை 10 பேருக்கு நல்ல உதவி செய்துட்டு சேர்த்து வைத்தால் அது 10 லட்சமாக பெருகும். கொடுப்பதால் பெருகும் பணம். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்லட்டுமா என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு நான் சொல்லட்டுமா என்று கேட்ட காத்தமுன் நபியின் நபி அவங்க எதை சொன்னாலும் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லிட்டா போதும், அவங்க சத்தியம் பண்ணலாம் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ பெருமானார் சத்தியம் என்ற அளவுக்கு அந்த செய்தியின் பலத்தை கொடுக்கிறாங்க பாருங்க. வல்லாஹி மா நகஸ மாலும் மின் ஸதகா, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறேன், எந்த ஒரு பணமும் தர்மம் செய்வதால், 4 பேருக்கு கொடுப்பதால் அது குறையவே குறையாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அல்லாஹ்வின் மீது சத்தியம். கொடுப்பதால் பணம் குறையாது, தர்மம் கொடுப்பதால், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதால், 4 பேருக்கு நீ கொடுக்கிற காசு அல்லாஹ் குறைக்க மாட்டான். நான் வாயில ஒரு 100 வெள்ளி வச்சிருந்தேன், ஒரு 50 வெள்ளியை கொடுத்துட்டேன், அது 50ஆகத்தான் இருக்குது. இல்லை, அந்த 50 வெள்ளி நாளை பரக்கத்தாகும். நாளைக்கு நீ தொழிலுக்கு போற போது என்றையை விட கூடுதலாக அன்றைக்கு அல்லாஹ் கொடுத்து விடுவான். அதான் பரக்கத். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க ஞாபகப்படுத்துறாங்க. என்னம்மா சொர்க்கவாசின்னு சொன்னீங்க, எப்படி சொன்னாய்? உனக்கு தெரியுமா, தேவையில்லாததில் அவர் ஈடுபட்டு இருக்கலாமே. எந்த பொருளில் கஞ்சத்தனம் காட்டக்கூடாதோ அந்த பொருளில் கஞ்சத்தனம் காட்டி இருக்கலாமே.
சொர்க்கவாசி என்று தீர்மானிக்கப்படுகிற அளவிற்கு தகுதி பெற்ற ஒரு ஷஹீதுகளினுடைய நிலையில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டும் வரக்கூடாது என்கிறார்கள். தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. அதனால நான் அமல் செய்து இபாதத்து செய்து கஷ்டப்பட்டு தொழுகிறேன், தஹஜ்ஜத்துக்கு எழுந்திருக்கிறேன், ரமதான்ல நோன்பு வைக்கிறேன், 4 பேருக்கு விசாலமா தர்மம் செய்யறேன், இன்னும் நல்ல நாட்டுல நல்லா நடக்கணும், வீட்டுல நல்லா நடக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு கூலி கிடைக்கணும்னா தேவையில்லாத விஷயத்தை விட்டு நான் ஒதுங்கியே இருக்கணும். தேவையில்லா சில பேர் சொல்லுவாங்க எல்லாத்துலயும் தலையிடுவாங்க, எல்லா விஷயத்திலும் தலையிடுவாங்க, பிரச்சனைக்கு காரணம் அவன் தான். நிறைய பேர் காரணமாயிடுவாங்க, பிரச்சனை இருக்கக்கூடாது. அவர் அசீதை, அவர் பாவம் எதுலையுமே தலையிட மாட்டார், அவருண்டு அவர் வேலை உண்டு. அதான் இன்னைக்கு உலகம், அவருண்டு அவர் வேலை உண்டு. நல்லதா செய்யுங்கள், நாம் கலந்தால் பாக்கியமா செய்யுங்கள், நாம் கலந்தால் தான் நன்மை கிடைக்குமா கலந்து விடுவோம், நம்மை கொண்டு விரோஜனம் நடக்குமா ஈடுபடுவோம், நம்மை கொண்டு விரோஜனம் கிடைக்குமா ஈடுபடுவோம், 4 பேர் நல்லது பெறுவார்களா ஈடுபடுவோம். அவசியம் இல்லையா ஒதுங்குங்கள் என்கிறார்கள் கண்மணி காத்தமுன் நபியில். முத்தாய்ப்பான ஹதீஸ், பெருமானாருடைய உபதேசம்ங்கிறது இதுக்குள்ள எவ்வளவு இருக்குது. என் லைஃபை பாதுகாத்துக்கிடலாம், என் வாழ்க்கை எந்த கஷ்டத்துக்கும் போயிடாது, தேவையில்லாத பிரச்சனைகளை விட்டு நான் பாதுகாக்கப்படுறேன், நாட்டு சூழல்ல பாதுகாக்கப்படுறேன், வீட்டு சூழல்ல பாதுகாக்கப்படுறேன், அல்லாவின் பார்வையிலும் பாதுகாக்கப்படுகிறேன். தேவையில்லாத ஈடுபடுற பல பேர் சொர்க்கத்தை கூட இழக்கிறாங்க, அதுல இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். அப்படியானால் அவசியம் என்ன அதை மட்டும் கவனிங்க. எது அவசியம் இல்லை அது பேசக்கூட கூடாது. தேவையில்லாம நிறைய பேர் பேசுவாங்க. சில பேர் பேச ஆரம்பிச்சா நமக்கு பயமா இருக்கு, நானும் ஸ்டாப் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு என்னமில்லாமோ வந்துடும். 4 பேரை குறை சொல்வாரு, 4 பேர் அப்படி சொல்வார், 4 பேர் இப்படி சொல்வார், எல்லாத்தையும் பேசிடுவார். அதனால பல பேருடைய பேச்சு கூட ஆபத்தானது. மௌனம் பெரிய பாக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்சக்கத்த நஜா, மௌனமாக வாழ பழகுங்கள், மௌனமாக வாழ்பவர்கள் வெற்றி பெறுவார்கள். நிறைய நேரத்துல அமைதிக்கு தான் வெற்றி. வீட்டுல கூட சில நேரத்துல பொம்பளைங்க என்னத்தையாவது பேசினா மௌனமா இருந்துட்டா நம்ம ஜெயிச்சுக்கிடுவோம். அவங்கள்ட்ட பதில் சொன்னோம்னா 1க்கு 10 அவங்க வச்சிருக்கிறாங்க. இங்க மேல இருக்கிறவங்க சீதேவிகள் நீங்களாக. நம்ம பெண்களை பாதுகாக்கணும் இல்ல, பொதுவா 1க்கு 10 பேசுவாங்க. நம்ம அமைதியா இருந்துட்டோம்னா நமக்கு நிம்மதி. நம்ம பேச தெரியும்னு 4 வார்த்தையை அவங்கள பார்த்து சொன்னோம், அழகான வார்த்தையை பேசுங்க. மனைவிட்ட பேசணும், அழகா பேசணும், மகிழ்ச்சியா பேசணும், சந்தோஷமா பேசணும். மனைவி இடத்துல கஷ்டம் கொடுக்கிற வார்த்தைகளை நீங்க யூஸ் பண்ணா அவங்க கொடுத்தா அது நம்ம தாங்க முடியாது. பேச்சு குறைப்பது, தேவையில்லாததில் ஈடுபடக்கூடாது, தேவையில்லாததை பேசக்கூடாது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான 2வது பகுதி. 3வது பகுதி அல் ஹலாலு பையின் வல் ஹராமு பையின். 3வது ஹதீஸ். இஸ்லாம் ஈமான் இந்த நாளுக்குள்ளே அன்னலாருடைய அருமையான உபதேசம். உலகத்தில் ஹலால் அதை தெளிவாக ஆக்கப்பட்டு விட்டது. எதெல்லாம் ஹலால் அது தெளிவானது, எது ஹராம் தெளிவானது, யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஒரு பிராணி செத்து போச்சு அதை சாப்பிடலாமான்னு சந்தேகம் இருக்கா நமக்கு? எல்லாத்துக்கும் தெரியும். வட்டி ஹராம் எல்லாத்துக்கும் தெரியும். ஹலால் எது தெளிவு, ஹராம் எது தெளிவு. நீங்கள் ஹலாலை மட்டும் எடுங்கள், ஹராமை விடுங்கள். இது 3வது அம்சம். நான் டோட்டல் வாழ்க்கையில் அல்லாட்ட அந்தஸ்தை பெறணும்னா ஹராமை விட்டு 100க்கு 100 நான் பாதுகாக்கப்படும். ஒரு விட்டு ஹராம் கலக்கக்கூடாது. ஹராம் கலந்தால் என்ன நடக்கும்? கேட்கிற துவா கூட ஒப்புக்கொள்ளப்படாதுன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹராம நீ சம்பாதிச்ச உன் பிள்ளைக்கு கொடுத்தா அந்த உடல் நரகத்தை அனுபவிக்க தகுதியான உடல் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ ஹராமை சம்பாதித்து வரப்போகிறாயா, உன் பிள்ளைகளை நரகத்துக்கு தயார்படுத்துகிறாய் என்றார்கள். ஹராமில் இருந்து ஒரு பாதுகாப்பு. இது ஈமானினுடைய மிகப்பெரிய பாக்கியம். இது 3வது பகுதி. டோட்டலா வாழ்க்கையில ஹராம் விட்டு நீங்கிடணும். எல்லாருக்கும் தெரியும் ஹராம் எதுன்னு, நிறைய பேர் பக்குவமா கேட்கிறாரு. அதற்கு நான் அந்த வீடு கட்டணும் எங்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், ஒரு பெரிய ஆபீசரு. நான் டியூட்டியில இருக்கும்போது கட்டினாதான் எனக்கு அது நல்லது, கொஞ்சம் லோன் வாங்கி கட்டலாம், லோன் வாங்கணும், அப்பதான் எனக்கு அது அது ஏதாவது ஒரு வழியில. அவர் என்ன பார்க்கிறாரு, எப்படியாவது அசர்த்து வாயிலிருந்து ஹலாலுன்னு சொல்லிட்டா அல்லாட்ட நம்ம தப்பிக்கிறோம். அவரு தப்பிச்சுக்கிறதுக்கு கேள்விக்கு மேல கேள்வி, ரொம்ப நாசுக்கா பக்குவமா ஒரு பெரிய அதிகாரி கேட்டாரு அதற்கு. அதனால அந்த நம்ம வந்து ஹராமெல்லாம் சம்பாதிக்கிறதுல ஹராமில் ஈடுபடுறது இல்லை, ஆனா இப்ப லோன் வாங்கி கட்டிட்டோம்னா அது நமக்கு அந்த அரசாங்கம் தருது, அது இப்படி இப்படி இப்படின்னா. நான் சொன்னேன், ஹஜ்ஜா நீங்க என்ன சொல்லி எனக்கு தெரியல,
பொதுவா நீங்க லோன் வாங்குங்க, வாங்காம போலாம், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த லோனுக்கு பின்னால் ஹராம். நம்ம கொஞ்சம் கூடுதல் பணம் கட்ட வேண்டியது வருமையானால், வட்டி சம்பந்தப்படுமையானால் அது ஹராம். எந்த ரூபத்தில் வந்தாலும் வட்டி ஹராம். பேங்க்ல பணம் போடுறோம், அதுல கொஞ்சம் லாபம் வட்டி போடுறாங்க, அதை கணக்கெடுத்துறோம் தனியா. பழைய காலத்துல அந்த அக்கௌண்ட் புக்ல வட்டியை ரெட்ல எழுதுவாங்க. இப்ப எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல. இப்ப அந்த புக்கை நிறைவேற்றல எல்லாம் கார்டுல நடக்குது. கார்டு போட்டோம்னா பணம், அப்படிதான் ஆச்சு. இப்பெல்லாம் புக்கு தருவாங்க, பேங்க் அக்கௌண்ட் புக்கு. அந்த அக்கௌண்ட் புக்ல நம்ம பணம் போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வட்டி பணம் ஏறும். ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டோம்னா ஒரு 150 ரூபாய் வட்டி வருதுன்னா அந்த 150 ரூபாயை எழுதுவாங்க. வட்டி பணம் கூடுதல் பணம் நமக்கு 1,150,000 மாறும். அந்த 150 எழுதும் போது ரெட்ல சிகப்பு மயில எழுதுவாங்க. அப்பவுமே அதை என்ன எழுதுனா இது டேஞ்சர்ன்னு, அது டேஞ்சர். அது ரெட்ல தான் எழுதுவாங்க. அந்த ரெட்ல இருக்கிற நாங்க கணக்கு எடுப்போம். கரெக்டா அந்த கணக்கு பார்த்து அந்த பணத்தை தூக்கி வெளியில அனுப்பிடுறது, யாருக்காக கொடுத்துறது. சதகா நியத்து கூட நிறைவேறாதுங்கிறாங்க. யாருக்காக கொடுக்கணும், எந்த நியத்துல கொடுக்கணும், கஷ்டப்பட்டவங்க கையில கொடுத்துரு, நன்மை எதிர்பார்க்காமல் கொடு. நன்மையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. வட்டி காசு, வட்டி ஹராம், எந்த வகையிலும் ஹலால் இல்லை. லஞ்சம் ஹராம், ஊழல் ஹராம், எல்லாம் ஹராம். நம்ம சம்பாதிச்ச நமக்கு ஹலால். எந்த வகையிலும் நான் போட்ட காசை விட கூடுதலாக எதிர்பார்த்து நான் செய்கிற அனைத்தும் வியாபாரத்தை தவிர. வியாபாரம் ஒண்ணுக்கு லாபம் 10 மடங்கு அல்லாஹ் கொடுக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். லாபத்தை நான் கூடுதலா வச்சு கஷ்டப்படுத்தக்கூடாதே தவிர, இந்த பொருள் லாபத்துக்குரிய பொருளாக மலர்கிறது என்றால் அது பரக்கத். ஹராமில் இருந்து பாதுகாப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஏரியாவுக்கு வந்தாங்க. அந்த ஏரியாவுல காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த போது அங்க கொஞ்சம் நிறைய உடும்புகள் கிடைச்சிச்சு. அந்த உடும்புகளை பொறுத்து சஹாபாக்களை அறுத்து அந்த இறைச்சிய சமைக்கிறாங்க. உடும்பு இறைச்சி அனுமதிங்கிறதுனால எடுக்கிறாங்க, சமைச்சாங்க. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட வேண்டான்னாங்க, மறுத்துட்டாங்க. சாபாக்கள் காரணம் கேட்கிறாங்க. பெருமானார் சொன்னாங்க, இந்த இடத்தில் ஒரு கூட்டம் வாழ்ந்து அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் உருமாற்றப்பட்டிருக்கலாமோ என்று பயப்படுகிறேன். ஒரு கூட்டம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த கூட்டம் அழிஞ்சிருக்கிறாங்க, அவங்க அல்லாஹ் உடும்பா மாத்திட்டானோ. அப்போ உருமாற்றப்பட்ட அந்த பொருளை திங்க முடியாது, சாப்பிட வேண்டாங்கிறாங்க. எப்போ ஒரு பொருளிலே சந்தேகம் வந்துருமோ அதை விட்டு நம்ம விளைவிக்கிறோம். அதான் பெரிய பாக்கியம். ஒருத்தர் கேட்டார், ஒரு பையன் பள்ளிவாசல்ல இருக்கும்போது ஓடி வந்தார். அதற்கு ஓடி மூச்சு அலைக்கு ஓடி வந்தார். என்னப்பா, இந்த மாதிரி நேற்று வீட்டுல கோழி அறுத்தோம். அவர் சொல்றார், தலை துண்டா போயிட்டு அது ஹலாலா சாப்பிடலாமா உம்மா கேட்டு விட்டாங்க அப்படின்னா. பரவாயில்ல, மார்க்கப்பற்றோட கேட்டு வந்திருக்கிறாரு. அந்த கோழி எங்கப்பான்னு கேட்டு, அது நேற்றே சாப்பிட்டாச்சு, கோழி நேற்றே சாப்பிட்டாச்சு. உமாவுக்கு மனசு கேட்கல, தலை துண்டா போச்சே, கூடுமான 4 நிமிஷம் போய் கேட்டுட்டு வா, உஸ்தாத்த போயிருந்தா நான் கேட்க வந்திருக்கேன். போப்பா, நீ தின்னு முடிச்சு போட்டு கோழி அறுக்கும் போது தலை துண்டா போச்சு, ரைட்டு. அது துண்டா அதை சாப்பிடலாமா கூடாதா? அந்த கோழி அப்படியே போட்டுட்டு ஓடி வரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஹமா யுர்பீகா இலா மா லா யுர்பீகா, உனக்கு எதுல சந்தேகம் வந்து விடுமோ அதை விட்டு விடு, சந்தேகம் இல்லாத பொருளை மாத்திரம் சாப்பிடு. உனக்கு சந்தேகம் வந்துச்சு, இந்த பொருள் ஹலாலா ஹராமா, சந்தேகம் வந்துச்சா சாப்பிடாதே. ஹலால்ங்கிற லேபிள் மட்டும் நம்ம சாப்பிடுறதுக்கு தகுதியானது அல்ல. என்னதான் வெளியில போனோம்னா சில இடத்துல போட்டுப்பாங்க ஹலால், நான் அதை ஏத்துக்கிறது இல்லை. ஹலாலை ஏத்துக்கிறது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நமக்கு சந்தேகம் இருக்குதா, நீங்க நோண்டுக்கங்க நாங்க பெருமானார், சந்தேகத்தை விட்டுருங்க. ஹராம் என்பது உடைகளில், வாழ்வில், உணவில், குடிபானங்களில் கலந்து விடக்கூடாது. அல் ஹலால் பையின் வல் ஹராம் பையின், ஈமானினுடைய 3இல் 1, இது 4இல் 1 பாகம். 4 ஹதீஸ். இந்த 4ஐ எடுத்தோம்னா மொத்த வாழ்க்கையும் கிடைச்சிடும், மொத்த வாழ்க்கையும் அழகாயிடும். ஏற வேண்டிய விஷயம் 4 தான். நியத்து அழகாக வேண்டும், நியத்து எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும். தேவையில்லாதது வார்த்தையோ செயலோ ஒதுங்க வேண்டும். ஒரு பெரிய மனிதனா மாறிடலாம். 3வது, நம்முடைய உட்கொள்ளும் அத்தனையும் ஹலாலாக வேண்டும், ஹராமை விட்டு விலக வேண்டும். நபியின் உபதேசம். சில பேர் கையேந்துவார்கள். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாஹ் என்று கண்ணீர் வடிக்கிறார்கள். மாக்கலுஹு ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பசுஹு ஹராம் வ ஹுவ யகூல் யா ரப் ஃபஅன்னா யுஸ்தஜாப். அவர் சாப்பிட்டதெல்லாம் ஹராம்,
அவர் குடித்ததெல்லாம் ஹராம், அவர் உடுத்த உடை ஹராம், அவர் அல்லாஹ் அல்லாஹ் ரப்பே ரப்பே என்று கையை உயர்த்துகிறார். அன்னா இஸ்தஜாப், எப்படி அந்த துஆவை என் ரப்பு செவியேற்பான், ஒப்புக்கொள்வான்? நான் துஆ கேட்டேன் கிடைக்கலன்னா அல்லாஹ் குற்றம் செய்யல, அவன் அழகானவன், கொடுக்க காத்திருக்கிறான். கேட்கிற நமக்குள்ளே என்ன குறை இருக்கிறது? நம்முடைய உணவில் ஹலாலை தாண்டி ஹராம் கலந்து இருக்கிறதா? நம் உடையில் ஹராம் கலந்து இருக்கிறதா? நாம் இருப்பிடத்தில் ஹராம் கலந்ததா? கவனம் வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் வளர்கிற நமது பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கடுகளும் ஹராம் கலக்காமல் கவனம் இருக்க வேண்டும். 10 ரூபாய் அல்ஹம்துலில்லாஹ், 10 வெள்ளி அல்ஹம்துலில்லாஹ், ஹலாலா பரக்கத், அது 1000 வெள்ளி ஹராமா பரக்கத்தை அழித்துவிடும், இந்த உடம்பு நரகத்துக்கு தகுதியாகிவிடும். 10 வெள்ளி கிடைச்சிச்சு போதும், ஹலாலா கிடைக்கணும். 1000 வெள்ளி கிடைக்குது ஹராம் கலந்து, விடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப வாழ்க்கை என்பது ஹலாலோடு, அதில் பெரிய கவனம் நாம் எடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் குறை நடந்தால் அல்லாஹ் மன்னிப்பானாக, வரும் காலத்தை அழகாக்க தௌஃபீக் செய்வானாக. ஹலாலும் ஹராமும் மிகப்பெரிய ஒரு விஷயம். எல்லாவற்றிலும் ஹலால் இருக்க வேண்டும், ஹராமை விட்டு ஒதுங்க வேண்டும். 3வது ஹதீஸ். 4வது ஹதீஸ். இந்த 4000 ஹதீஸை நான் தொகுத்தேன் என்று சொன்ன அல்லாமா அபூதாவூத். அபூதாவூத்ங்கிறது சாதாரண கிதாப் இல்ல, சிஹாவு சித்தா 6 சரியான கிரந்தம் என்பார்கள். புகாரி ஷரீப், திருமதி, அபூதாவூது, நஸஈ, இப்னு மாஜா. இந்த கிதாபுகள்ல அபூதாவூதுங்கிறது ஒரு பெரிய ஹதீஸினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கிதாப். அவங்க 4000 ஹதீஸை நான் தொகுத்து விட்டு அந்த 4000ஐயும் இந்த நாளுக்குள்ளே பார்க்கிறேன். 4000 ஹதீஸை நம்ம எடுத்து நடந்த பாக்கியம் இந்த நாளை நீங்க எடுத்துக்கிட்டா, அது நம்ம பெருமக்கள் இன்னும் தெளிவாக கொஞ்சம் அழுத்தமாக ஆழமாக சொன்னது, இஸ்லாமும் ஈமானும் இந்த நாளுக்குள்ளே இருக்கிறது, நீங்கள் வாழுங்கள். இந்த நாளை எடுத்து வாழ்ந்தா உங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க, உங்க வீட்டுக்கு கத்துக் கொடுங்க, நண்பர்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவர்கள் வாழ தலைப்படட்டும். அல்லாஹ்வும் கிடைப்பான், ரசூலும் கிடைப்பார்கள், உலகமும் சுகமாகும், மறுமையும் பாக்கியமாகும். பெரிய பாக்கியம். 4வது, லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸி. நீங்கள் உண்மை மூமினாக ஆகவே முடியாது. உண்மையான மூமின் ஆகணுமா? 4வது ஹதீஸ். உண்மையான மூமின் ஆகணுமா? உனக்கு எதெல்லாம் பிரியப்படுகிறாய் அதையெல்லாம் உன் சகோதரனுக்கும் நீ பிரியப்பட வேண்டும். யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி வ யக்ரஹு லி அஹீஹி மா யக்ரஹு லி நஃப்ஸிஹி. உனக்கு எது வெறுப்போ அது உன் சகோதரனுக்கு வெறுக்கணும். நீ இதை சாப்பிடுறது வெறுக்கிற, அவனுக்கும் அதை கொடுக்கணும்னு நினைக்கூடாது. சில வீட்டுல எப்படின்னா கொஞ்சம் பொருள் கெட்டு போச்சு வைங்களேன், பொருள் கெட்டு போச்சுன்னா பக்கத்து வீட்டுல கொடுத்துருவோம்பா, நீ சாப்பிடம்பா, நமக்கு அது கெட்டு போச்சு நம்ம சாப்பிடக்கூடாது. அது கெட்டு போறது, பாலா போறது பசுமாட்டு வயிற்றுக்கு போகட்டும். பாலா போறது பழமொழி, பசுமாடு வயிற்று காய்ச்சி போகட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் பசுமான் ஆயிடுவான், பக்கத்து வீட்டுக்காரன் பசுமான் ஆயிடுவான். பாலா போறது அவனுக்கு போகட்டும். அந்த கெட்டு போன சாப்பாடு அடுத்த வீட்டுக்கு கொடுத்து விட்டுறது, அது கூடாதுங்கிறாங்க நபிகள் நாயகம். உனக்கு விரும்ப மாட்டாயா, அவனுக்கு விரும்ப கூடாது. உனக்கு விரும்புவாயா, அவனுக்கு விரும்பணும். உனக்கு எதுவெல்லாம் நடக்க விரும்புகிறாயோ, நல்லதாக இருக்க நினைக்கிறாயோ, உன் சகோதரனுக்கு அது நடக்கணும். இப்ப அப்படியெல்லாம் இல்ல காலம். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், என் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதே ரேஞ்சர் இது. கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் சொல்றாரு, அதில் தோசைங்க என் காக்கா ரொம்ப டாப்ல போறாரு, ரொம்ப டேஞ்சருங்கிறார். என் அண்ணன் ரொம்ப டாப்ல போயிட்டு இருக்காரு, டேஞ்சருங்கிறார். அண்ணன் டாப்ல போனா இவருக்கு பிடிக்கல. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ நல்லா இருக்கணும்னு நினைப்பதை விட அடுத்தவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ நல்லா இருக்கணும் அல்லாஹ்வே தீர்மானிப்பான். நீ நல்லா இருக்க வேண்டும், அல்லாஹ் தீர்மானிப்பான். உன் சகோதரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு எதை பிரியப்படுவாயோ அவனுக்கு பிரியப்படணும். உனக்கு ஒரு நல்ல காலம் வேணும்னு நினைக்கிற, அவனுக்கு நல்ல காலம் வேணும்னு நினைக்கிறோம். நீ உயரணும்னு நினைக்கிற, அவனுக்கு நினைக்கிறோம். நீ பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்க நினைக்கிற, உன் சகோதரன் அந்த தொடர்பு கொண்டு வரணும். ஒருவரை பார்க்கிறார், அவர் அல்லாஹ்வை விட்டு தூரமா இருக்கிறார், ரசூலை விட்டு தூரமா இருக்கிறார், மார்க்கத்தை விட்டு தூரமா இருக்கிறார். ஆனா நீ மார்க்கத்தோடு அல்லாஹ்வோடு ரசூலோடு இருக்கிறாயா? அவர் மீது முயற்சி செய்து, அப்பா நீ வாப்பா கொஞ்ச நேரம் கேளு, பயான கேளு, உபதேசத்தை கேளு, நல்லது செய், குர்ஆன் எடு அப்படின்னு அவருக்கு உங்கள் அறிவுரைகளை கொடுங்கள். நீ எப்படி உன்னை அல்லாஹ்வோடு ஆக்கி கொண்டாயோ அவனையும் ஆக்கடி முயற்சிக்க வேண்டும். உனக்கு பிரியப்பட்டதை அவனுக்கு பிரியப்படு. நம்ம எத்தனை பேரை கூட்டு வந்திருக்கோம், எத்தனை பேர் எவ்வளவுலாமோ இதை விட்டு விலகி இருக்காங்க. வந்தவங்க ஒருத்தருக்கு 4 பேரை கூட்டு வந்தாங்கன்னா பள்ளிவாசல் இடம் இல்லை, இல்லை இடம் இருக்கா? நமக்கு நம்ம பிரியப்படுறோம், நம்ம நல்லதை கேட்கணும், நம்ம சகோதரனும் கேட்க வேண்டும் என்று பிரியப்படுங்கள். நமக்கு சிலதை வெறுக்கிறோம், அவனுக்கும் அதை வெறுத்து விடுங்கள். உனக்கு விருப்பம்
பெரிய சூஃபி மகானை பற்றி படித்தேன். ஒரு பெரிய சூஃபி மகான், நேரமாகி போச்சு, ஒரு சூஃபி மகானை பற்றி படித்தேன். அவங்க தன் சீடர்கள்ட்ட சொல்கிறாங்க, ராத்திரி பட்ட கொஞ்சம் தூக்க சிரமமாக இருக்குப்பா, என்ன வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்கு, வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தியாக இருக்குது, நைட்டு தூக்கம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சில நேரத்தில் எலி மேலே ஏறி ஓடுது, இந்த குட்டி குட்டி எலி மேலே ஏறி பாயும், சில நேரத்தில் நம்ம கை சாப்பிட்டு கொஞ்சம் கழுகாம அந்த இடத்துல லேசாக கடிச்சிட்டு போயிடும், எலி தொந்தரவாக இருக்குதுப்பா, ராத்திரி தூக்கம் இல்லைன்னாங்க. அவங்க ஒரு பெரிய மகான் ஷேக். அவங்க சீடர்கள் சொன்னாங்க, என்ன வாப்பா பெரியவங்க, நீங்க தூக்கம் இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டமா இருக்குது, அலிகத்தனா ஒரு பூனை வாங்கி வீட்டில் விட்டுருவோமே, ஒரு பூனையை வாங்கி வீட்டில் விட்டோம்னா பூனை வீட்டில் வந்துச்சுன்னா எலி போயிடும், எலி தொந்தரவு நீங்கிடுமே அப்படின்னா. அதுக்கு அவங்க சொன்ன பதில் தான் உலக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட பதில். வேண்டாம்ப்பா, பூனை வாங்க வேண்டாம். ஏன் மகானவங்களே, பூனை வீட்டில் விட்டா போதும், பூனை எலியை திங்கலாம் வேண்டியதில்லை, பூனை நின்னா எலி போயிடும், வீட்டுக்கு வராது எலி, நிம்மதியா தூங்கலாமே. வேண்டாம், நீ பூனையை கொண்டு விடுவ, அந்த பூனைக்கு பயந்து எலி பூரா என் பக்கத்து வீட்டுக்கு போயிடும், பக்கத்து வீட்டுக்கான தூக்கம் போயிடுமே, நான் கவலைப்படுறேன். நான் பூனையை விடுவது முக்கியம் அல்ல, மகானவங்க சேகவங்க, எனக்கு தூக்கம் போச்சுன்னா சீடர்கள் தாங்க இயலவில்லை, எலி தொந்தரவு தானே, ரொம்ப கவலைப்படாதீங்க வாப்பா, ஒரு பூனையை கொண்டு வீட்டுல விட்டுறால கவனிச்சுக்கணும். பூனை வாங்கி விட்டோம்னா இல்லப்பா பூனை எல்லாம் வீட்டுக்கு வேண்டாம், பூனை விட்டா போதும், பூனை வந்து எலியை சாப்பிடணும் தேவையில்லை, பூனை இருந்தாலும் எலி ஓடி போயிடும். அவங்க சொன்ன வார்த்தை அலிகத்தனா தபிஹிர்ரா, ஒரு பூனையை வாங்கி தரட்டுமா? அவங்க சொன்னாங்க, வேண்டாம்பா. ஏன் வாப்பா பூனை வேண்டாங்கிறீங்க? நீ பூனையை கொண்டு விடுவ, எலி பயந்து போய் அடுத்த வீட்டுக்கு போயிடும், அடுத்த வீட்டுக்காரன் தூக்கம் கெட்டு போயிடுமே, நான் பயப்படுறேன். எங்கே மகான்கள், எங்கே மகான்கள், எங்கே வலிமார்கள், எங்கே சாலியங்கள்? ஏன் தூக்கம் கெட்டு போக கூடாது என்று நான் நினைப்பதை போல் என் அண்டை வீட்டுக்காரனின் தூக்கமும் கெட்டு போக கூடாது என்று நான் நினைப்பதுதான் ஈமான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம எலிய பிடிச்சி சில பேர் நைஸா பக்கத்து வீட்டுல கூட விட்டுட்டு வந்துடுவாங்க. எலிய வீட்டுல பிடிச்சி துணியில மடிச்சு லேசா அங்கனக்குன்னு விட்டு அது அடுத்த வீட்டுக்குள்ள போயிடும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பல பேர் தன் சகோதரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது இல்ல. நான் தொழுகையாளி, என் சகோதரனும் தொழுகையாளி ஆக வேண்டும், நான் மார்க்கம் விளங்குகிறேன், அவன் விளங்க வேண்டும், நான் அல்லாஹ்வோடு இருக்கிறேன், அவன் இருக்க வேண்டும், நான் குடும்பத்துல கண்ணியமா நடக்க அவன் நடக்கணும், அவன் தண்ணி அடிக்கிறான் அவனை மாத்தணும், அவன் தொழுகை இல்ல அவனை சரியாக்கணும், அவன நேர்மை இல்ல சரியாக்கணும், அவன் பேச்சு சரியில்லை சரியாக்கணும். ஏன் அதுவெல்லாம் நான் எனக்கு வெறுக்கிறேன், கெட்ட பழக்கத்தை எனக்கு வெறுக்கிறேன், என் சகோதரத்தில் இருக்குமா அவனுக்கும் வெறுக்க வேண்டும், அவனை மாற்றுகிற முயற்சியை செய்ய வேண்டும். நீ மூமின் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் நாலாவது இந்த பகுதி மிக முக்கியம். எனவே நமது வாழ்க்கை அழகாகுவதற்கு, சரியாகுவதற்கு, மிக சிறப்பான உயர்வை நாம் பெறுவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உயிரோட்டமான உபதேசங்கள் என்னை மிளிர வைக்கும், ஜொலிக்க வைக்கும், உயர வைக்கும். இந்த மண் உலகத்தில் நான் பாராட்டுக்குரியவனாக இருப்பேன், விண்ணிலும் பாராட்டப்படுவேன், மண்ணில் 1000 நல்ல மனிதர்களின் துஆவை நான் பெறுவேன், விண்ணிலும் மலக்குகளால் நான் வாழ்த்தப்படுவேன், என் வீடு எனக்கு பாக்கியமாகும், என் பிள்ளைகள் வாழ்த்துவார்கள், என் மனைவி மக்கள் என் குடும்பம் எனக்கு எப்போதும் கை கொடுக்கும் இடத்தில் நிற்பார்கள். காரணம், ஒருவருக்கு கூட நான் தீங்கை நாடவில்லை அல்லவா, எல்லோரும் துஆ கிடைக்கும், நீ யாருக்கும் தீங்கு நினைத்து விடாதே, உனக்கு நினைக்கும் நல்லதை இன்னொருத்தனுக்கும் நினைத்து விடு என்று சொன்ன என் பெருமானின் அந்த ஹதீஸ் என்னை இந்த மண் உலகத்தில் முகவரிப்படுத்தி காட்டும். எனவே இந்த 4 அன்னலாரின் அற்புதமான அறிவுரை 4000 அறிவுரைகளுக்கு சமம். எடுப்போம், நடப்போம், பின்பற்றுவோம், நம் சகோதரர்களுக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு சேர்ப்போம், நாட்டிலும் நாட்டு மக்களிலும் எப்போதும் நல்லது நடக்க வேண்டும் என்று துடிப்போம், ஆசைப்படுவோம், பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஏற்பானாக, அங்கீகரிப்பானாக, நம்மை பாதுகாப்பானாக, சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக, இடும் மூச்சும் இடும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக, இதய துடிப்பில் அவனுக்கு இடமளிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக. நமது பிள்ளைகளின் இல்மிலே ஈமானிலே
அமலிலே ரிசுக்கிலே பறக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி அன்போடும் பாசத்தோடும் வாழ்ந்து சொர்க்கத்திலும் தொடர்ந்து வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.